கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரை உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட ஒரு கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் எல்லா கரங்களை தட்டி எல்லா வாய்களும் பாடுது. சிறு பிள்ளைகள் வாலிபர் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். வேண்டான்னு கிடந்த எந்த வாய்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. பாடுவோமா? வேண்டான்னு கிடந்த எந்த வாய்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னை ஒரு பொருட்டா எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. எல்லாம் பாடுவோமா ஒரு மனதோர்? என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. எஸ் லார்ட், ஐ லவ் யூ லார்ட். அப்பா, உமக்காக நான் ஆண்டவரை ஆராதிக்கணுமே. உம்மை நேசிக்கிறேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. எஸ் லார்ட். என்னுடைய சாட்சிகளை நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டு ನನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಚಿಕ್ಕದಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಾನು ಹಂಚಿಕೊಂಡು கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல முடியும். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಹಾದು ಹೋಗೋಣ. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். ಒಂದು ಇಂಥ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾನು ಹುಟ್ಟಿದವನು. என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ அவர்கள் பரம்பரை அனைத்துமே இந்து குடும்பம். ಅವರೆಲ್ಲರೂ ಪಾರಂಪರವಾಗಿ ಅವರು ಹಿಂದೂ ಕುಟುಂಬವೇ. எங்களுடைய பரம்பரையில் யாரும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கிடையாது. ನನ್ನ ಪಾರಂಪರದಲ್ಲಿ ಯಾರು ಆತ್ಮಿಕ ಕ್ರಿಸ್ತರು ಯಾರು ಇಲ್ಲ. நீங்கள் அறிந்திருக்கிறபடி, ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರುವ ಹಾಗೆ, நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೀರಾ. நம்முடைய இலங்கை தேசத்திலே இனக்கலவரம் உருவானது. ಆ ಇಲಂಕ ದೇಶದಲ್ಲಿ ಅದು ನಮಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು. சிங்கள மக்கள், ಶ್ರೀಲಂಕಾ ಮಕ್ಕಳು, தமிழ் மக்களுக்குமான ತಮಿಳ್ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ஒரு இன போராட்டம். ಇಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಜಗಳವಾಯಿತು. இங்கே சிறுபான்மையாய் காணப்படுகிற ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಲೇವ್ಸ್ ಆಗಿದ್ದರು தமிழ் மக்கள் ತಮಿಳ್ ಮಕ್ಕಳು தங்கள் சுதந்திரத்திற்காய் ತಮಿಳ ಸ್ವಾತಂತ್ರ್ಯಕ್ಕಾಗಿ போராடினார்கள். ಅವರು ಹೋರಾಡಿದರು. 30 ஆண்டுகள் 30 ವರ್ಷ அந்த யுத்தம் ಆ ಯುದ್ಧವು நீடித்தது. ಅಲ್ಲಿ ಒಡಿತು. பல தமிழர்கள் மரித்தார்கள். ಹಲವಾರು ತಮಿಳು ಮಕ್ಕಳು ಅಲ್ಲಿ ತನ್ನ ಜೀವವನ್ನು ಬಿಟ್ಟರು. பல சிங்கள மக்களும் மரித்தார்கள். ಆ ಶ್ರೀಲಂಕಾ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಸತ್ತರು. இப்போது யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது. ಆ ಯುದ್ಧವು ಇವಾಗ ಮುಕ್ತಾಯಗೊಂಡಿತು. ஆனாலும் கர்த்தர் அநேக ஜனங்களை ரட்சித்திருக்கிறார். ಆದರೆ ದೇವರು ಹಲವಾರು ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. ஆகவே அந்த யுத்தம் 1993ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு ஒரு வன் செயலாக மாறியது. 1990 ವರ್ಷದಲ್ಲಿ ಅದು ಒಂದು ತುಡ ಕಾರ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. என்னுடைய சொந்த தேசத்தை விட்டு நான் அகதியாக இன்னொரு பகுதிக்கு நான் கடந்து செல்ல ನನ್ನ வேண்டியது. ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ದೇಶಕ್ಕೆ ಹಾದು ಹೋಗಬೇಕಾಗಿ ಕಾರ್ಯ ಬಂದಿತ್ತು. அப்படியானால் சிங்கள ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து தமிழீழ விடுதலை புலிகள் என்ற போராட்டத்தின் கட்டுப்பாடு தமிழ் மக்களுக்காய் போராடுகிற குழுக்களோடு கூட அங்கு அகதிகளாய் நாம் கடந்து சென்றோம். ಶ್ರೀಲಂಕಾ ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟು ತಮಿಳ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಗಿ ಅವರಿಗಾಗಿ ಹೋರಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಅವರ ಜೊತೆ ಹೋಗಿ ಸೇರಬೇಕಾಗಿತ್ತು. எனக்கு 9 வயசு. ನನಗೆ 9 ವಯಸ್ಸು. நான் படித்து என்னுடைய ஊரிலிருந்து கடந்து செல்லுகிற போது, ನಾನು ಓದಿ ನನ್ನ ದೇಶದಿಂದ ನಾನು ಹೋಗುವಾಗ அங்கே அகதிகளாய் இடம்பெயர்ந்து நாம் கடந்து சென்றதுனால் ಅಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಕಡೆ ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಆಗಿ ನಾವು ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತು. 2 ஆண்டுகள் என்னுடைய படிப்பு படிக்க முடியாமல் போனது. 2 ವರ್ಷ ನಾನು ಹೋಗದೆ ಅಂತ ಮುಗಿತು. அப்படியாக
ಹಾಗೆ நாம் அங்கு அகதிகளை இடம்பெயர்ந்து ನಾವು ಅಲ್ಲಿಂದ ಅವರಿಂದ ಬಂದು ஒரு இடத்திலே நாம் தஞ்சம் புகுந்தோம். ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಬಂದಿದ್ವಿ. அங்கு ஒரு முகாம் அமைக்கப்பட்டு நாம் அங்கு இருந்தோம். ಒಂದು ಮುಗಾಮಲ್ಲಿ ಮಾಡಿ ನಾವು ಅಲ್ಲೇ ಇದ್ವಿ. ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காது. ಒಳ್ಳೆ ಊಟವೂ ಸಿಗುವುದಿಲ್ಲ. சின்ன குடிசைகள், ಚಿಕ್ಕ ಗುಡಿಸೆ ಮನೆ, மரத்துக்கு கீழே டென்ட் அடிச்சிருப்போம். ಮರದ ಕೆಳಗೆ ನಾವು ಒಂದು ಟೆಂಟ್ ಹೊಡಿತಾ ಇರ್ತೀವಿ. வாழ்ந்து கொண்டிருப்போம். ನಾವು ಹಾಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ವಿ. அங்க மிகவும் கடினப்பட்டோம். ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ವಿ. ஆகாரம் இல்ல, ಅಲ್ಲಿ ಊಟವೂ ಇಲ್ಲ, உடுப்பு இல்ல, ನಮಗೆ ವಸ್ತ್ರವೂ ಇಲ್ಲ. அங்கே நம்ம வியாதிப்பட்ட ஒழுங்கான மருந்து கிடைக்காது. ನಮಗೆ ರೋಗ ಬಂದ್ರೆ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿರೋ ಔಷಧಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ. அங்கே பல ஆண்டுகளாய் 15-20 ஆண்டுகளாய் மிகவும் நாம் அங்கு ஒடுக்கப்பட்டு சித்திரவதைப்பட்டிருந்தோம். ಒಂದು ತುಂಬಾ 15-20 ವರ್ಷ ತುಂಬಾ ಕಷ್ಟದಿಂದ ನಾವು ಅಲ್ಲಿ ಇದ್ವಿ. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக ஜனங்களை நடத்தினார். ಆದರೂ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಜನರನ್ನು ನಡೆಸಿದರು. அப்படியாக இருந்த நாட்களில் ಆ ದಿನದಲ್ಲಿ என்னுடைய சாட்சி 3:30 மணித்தெல்லாம் போகும். ನನ್ನ ಸಾಕ್ಷಿ 3:30 ಗಂಟೆ ಹೋಗುತ್ತದೆ. நான் உங்களுக்கு சுருக்கமா ஊறுகாயை தொட்டு சாப்பிடுற மாதிரி சொல்லிட்டு போறேன். ನಾನು ಉಪ್ಪಿನಕಾಯಿ ಹಾಗೆ ನಾನು ಚಿಕ್ಕದಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು என்றால் ஒரு மனுஷனுடைய அனுபவம் என்பது ಮನುಷ್ಯರ ಅನುಭವ ಎಂಬುದು எந்த மனுஷனையும் விடுதலையாக்காது. ಯಾವ ಮನುಷ್ಯನನ್ನು ಕೂಡ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. சத்தியம் தான் விடுதலையாக்கும். ಸತ್ಯವೇ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே 1993 ஆண்டு 1993 ವರ್ಷದಲ್ಲಿ என்னுடைய குடும்பத்தின் வறுமை நிமித்தமாய் ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಕಷ್ಟ ನಿಮಿತ್ತವಾಗಿ என்னுடைய தாயார் ನಮ್ಮ ತಾಯಿ அங்கே சவுதிக்கு பணிப்பெண்ணாய் கடந்து செல்ல முயற்சித்தார்கள். ಸೌದಿಗೆ ಒಂದು ಕೆಲಸಗಾರರಾಗಿ ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತು. எனக்கு ஒரு தமக்கை உண்டு, ನನಗೆ ಒಂದು ತಂಗಿ ಉಂಟು, ஒரு தங்கை உண்டு. ತಮ್ಮ ಮತ್ತು ಒಂದು ತಂಗಿ நான் ಉಂಟು. தான் ஒரு ஆம்பளை பிள்ளை. ನಾನೇ ಒಂದು ಗಂಡು ಮಗು. என்னுடைய தாயார் சவுதிக்கு செல்வதனால் ನನ್ನ ತಾಯಿಯರು ಸೌದಿಗೆ ಹೋಗುವುದರಿಂದ தாயின் அரவணைப்பில் இருந்த ஆம்பளை பிள்ளை எனக்கு கஷ்டமா இருந்தது. ತಾಯಿ ಒಂದು ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ನನಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿತ್ತು. நான் அம்மாவை பிரிந்த இல்ல, ನಾನು ಅಮ್ಮನ ಬಿಟ್ಟು ಇದ್ದಿದ್ದಿಲ್ಲ. அம்மாவின் செல்ல பிள்ளை. ಅಮ್ಮ ಒಂದು ಸುಂದರ ಒಂದು ಪ್ರೀತಿ ಮಗು. அம்மாக்கு பக்கத்துல படுப்பேன். ಅಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲೇ ನಾನು ಮಲ್ಕೊಂತೀನಿ. ஆனாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாய் அம்மா செல்ல வேண்டியிருந்தது. ಆದ್ರೆ ಕುಟುಂಬದ ಸಹಿಂದ ನಮ್ಮ ಅಮ್ಮ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತು. அம்மா சென்று ಅಮ್ಮ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ஒரு 6 மாதங்கள் ಒಂದು 6 ತಿಂಗಳು 1993 ஆண்டு 1993ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ எனக்கு குடும்பத்தோட இருக்க விருப்பம் இல்லை. ನನಗೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. நான் வெளிக்கிட்டு போவோம்னு முயற்சி எடுத்தேன். ನಾನು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು ಆಸೆ ಪಟ್ಟೆನು. அப்போது எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. ನನಗೆ ಒಂದು ವೈರಾಗ್ಯ ಇತ್ತು. நம்முடைய தமிழ் இனத்தை அழித்து ஒடுக்குகிற அந்த இனத்துக்கு எதிராய் போராடி மண்ணையும் மக்களை நேசிச்சு போராட வேண்டும் என்ற ஒரு துடிப்பு இருந்தது. ನಮ್ಮ ತಮಿಳು ಮಕ್ಕಳನ್ನು ನಾವು ಒಡೆದಾಕುವ ಮತ್ತು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಮಾಡುವ ಮಕ್ಕಳಿಗೆ ಎದುರವಾಗಿ ನಾನು ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಂಡೆನು. என் வயசு 13. ನನಗೆ ಅವಾಗ 13 ವರ್ಷ. 13 வயதிலே அந்த வீராப்பு வருது என்றால் நம்முடைய இனம் எப்படி ஒடுக்கப்பட்டிருக்குன்னு நீங்க சிந்திக்கலாம். 13 ವರ್ಷದಲ್ಲಿ ನನಗೆ ಆ ರೋಷವು ಬರ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಜನರು ಹೇಗೆ ಕಷ್ಟಪಟ್ಟಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬಹುದು. அந்த போராட்டத்துக்கு போனேன், ಆ ಹೋರಾಟಕ್ಕೆ ಹೋದೆ, போராடினேன், ಹೋರಾಡಿದೆ. பல மரண விளிம்புகள், ಅಲ್ಲಿ ಜೀವ ಹೋಗುವ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಿತು. பல இன்னல்கள், நெருக்கங்கள், வேதனைகள் மத்தியில் கடந்து சென்றேன். ಕಷ್ಟಗಳು, ಸಮಸ್ಯೆಗಳು, ವೇದನೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಹೋದೆ. 3 ஆண்டுகள் கடுமையாக பயிற்சி எடுத்து போராடினேன். ಅದಕ್ಕಾಗಿ 3 ವರ್ಷ ನಾನು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿ ಹೋರಾಡಿದೆ. காயப்பட்டதுண்டு, ನನಗೆ ಗಾಯವಾಗಿದೆ. இப்படியா இருந்தேன். ಹೀಗೆ ನಾನು ಇದ್ದೆನು. இந்த சூழ்நிலையில் ಈ ಸಮಯದಲ್ಲಿ என் தாய் என் குடும்பத்தை விட்டு சென்று விட்டார்கள். ನನ್ನ ತಾಯಿ ಅವರು ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರು. சவுதிக்கு போன தாய் வரவில்லை. ಸೌದಿಗೆ ಹೋದ ತಾಯಿ ಬಂದಿಲ್ಲ. என் தகப்பன் மறுபடியும் என் தங்கையை கூட்டிக் கொண்டு எங்க சொந்த இடத்துக்கு போயிட்டாரு. ನನ್ನ ತಂದೆ ಅವರು ನನ್ನ ತಂಗಿಯನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಸ್ವಂತ ಜಾಗಕ್ಕೆ ಹೋದರು. என்னுடைய தமைக்கு மாத்திரம் திருமணம் முடித்த அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள். ನಮ್ಮ ಅಣ್ಣ ಮಾತ್ರ ಮದುವೆ ಆಗಿ ಅಲ್ಲೇ ಇದ್ದರು. நம்ம 5 பேரும் ஒவ்வொரு திசையாய் சென்றோம். ನಾವು 5 ಜನರು ಒಂದೊಂದು ಕೆಳಗೆ ಹೋದ್ವಿ. நான் ஓராண்டு காலமாய் அந்த குழுவில் இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ಆ ಸಂಘದಿಂದ ಹೊರಗೆ ಬರುವ ಒಂದು ಸಮಯ ನಮಗೆ ಬಂತು. அப்போது நான் வருகிற போது என்னை என் குடும்பத்தோடு போய் சேர முடியாத சூழ்நிலை. நான் இருந்த பகுதி ராணுவ கட்டுப்பாடு. ஆகவே ஓராண்டு காலங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் மறைத்து வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தது. ನಾನು ಅಲ್ಲಿಂದ ಬರುವಾಗ ನನ್ನ ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ನಾನು ಹೋಗದೇ ಇರದೇ ಇತ್ತು. ಕಾರಣ ಅಲ್ಲಿರುವ ಆರ್ಮಿಸ್ ರೂಲ್ಸ್ ಅಂಡ್ ರೆಗ್ಯುಲೇಷನ್ ಇರುವುದರಿಂದ ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಾನು ಹೋಗದೆ ನಾನು ಹೊರಗೆ ಇರಬೇಕಾಗಿತ್ತು. அந்த ஓராண்டு காலத்தில் ಆ 1 ವರ್ಷ ಕಾಲದಲ್ಲಿ என்னுடைய தமக்கையின் வீட்டுக்கு ನಮ್ಮ ಅಣ್ಣ ಮನೆಗೆ அந்த விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் கடந்து சென்று ಆ ಬಿಡುಗಡೆ ಇರುವ ಜನರಿಗೆ ನಾನು ಹೋಗಿ உங்களுடைய சகோதரன் மரித்து விட்டார், ನನ್ನ ಸಹೋದರ ತೀರ್ಕೊಂಡ್ರು, அவர் போராட்டத்திலே வேவெடுக்க சென்ற இடத்தில் மரித்து விட்டார் என்ற செய்தியை கொடுத்து விட்டார். ಅಲ್ಲಿ ಹೋರಾಟದಲ್ಲಿ ಅವರು ತಮ್ಮ ಜೀವವನ್ನು ಬಿಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எங்க வீட்டுல படம் இருக்கு, ನಮ್ಮಲ್ಲಿ ದುಡ್ಡು ಇದೆ, ஆனா பூ மாத்திரம் வைக்கல. ಆದ್ರೆ ಹೂವ ಮಾತ್ರ ಇಕ್ಕಿಲ್ಲ, ನಮ್ಮ ಹೆಣ ಇದೆ. நான் அந்த ஓராண்டு காலங்கள் ಆ 1 ವರ್ಷ ಕಾಲದಲ್ಲಿ நான் மறைமுகமாய் வாழ வேண்டிய சூழ்நிலை. ನಾನು ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಜೀವಿಸಬೇಕಾ ಎಂಬುದಾಗಿ ಇತ್ತು. எனக்கு 16 வயசு 17 ವಯಸ್ಸು ಆಗಿದೆ. ನನಗೆ 16-17 ವರ್ಷವಾಗಿತ್ತು. ஒரு வீட்டுல தஞ்சம் புகுந்தேன். ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಹೋದೆ. எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டேன். ನನಗೆ ಒಂದು ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದೆ. அவர்கள் அடைக்கலம் கொடுத்தார்கள். ಅವರು ನನಗೆ ಒಂದು ಕಂಫರ್ಟ್ ಕೊಟ್ಟರು. மாடு மேய்ப்பது,
மாடு ಹಸು ಮೇಯಿಸೋದು, வயல் காவல் காப்பது, ಭತ್ತವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವುದು, தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவது. ತೋಟಕ್ಕೆ ನೀರು ಹಾಕುವುದು. பரவாயில்ல, நாட்கள் போக வேண்டும். ಹಾಗೆ ಕಾಲ ಹೋಗ್ಬೇಕಿತ್ತು. நான் மறைந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. ನಾನು ಹಂಗೆ ಬಚ್ಕೊಂಡಿರ್ಬೇಕಾಗಿರುವ ಕಾಲವಿತ್ತು. எனக்கு இருந்த ಉಡುಪು, ನನಗಿರುವ ವಸ್ತ್ರ, ஒரு லுங்கி, ಒಂದು ಲುಂಗಿ, ஒரு செட், ಒಂದು ಶರ್ಟ್ ஒரு ಮಾತ್ರವೇ, ஷார்ட்ஸ், ಒಂದು ಶಾರ್ಟ್ ಮಾತ್ರವೇ, ஒரு பெனியன். ಒಂದು ಬನಿಯನ್ ಮಾತ್ರವೇ. இதுதான் என்னோட உடுப்பு. ಇದೇ ನನ್ನ ವಸ್ತ್ರವು. இப்படியே நாட்கள் கடந்து சென்றது. ಹೀಗೆ ಕಾಲವು ಹಾದೋಯ್ತು. 8 மாதங்கள் கடந்து சென்றது. 8 ತಿಂಗಳು ಹಾದೋಯ್ತು. இறுதியாக சொன்னார்கள், ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳಿದ್ರು, நாங்க கச்சா மருந்து தர்றோம், ನಾವು ಔಷಧಿ ಕೊಡ್ತೀವಿ, திருவிழா வருது, ಫಂಕ್ಷನ್ ಬರ್ತಾ ಇದೆ, 10 நாள் திருவிழாக்கு கச்சா வில்லுங்கன்னு சொன்னாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಆ ಫಂಕ್ಷನ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು. நான் சரி சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு விற்க போனேன். ಸರಿ, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾರ್ತೀನಿ ಅಂತ ನಾನು ಹೋದೆ. கச்சாலாம் வித்து முடிய ಗಂಜಾ, ಡ್ರಗ್ಸ್, 8 கச்சான் கச்சான் ಕಚ್ಚಾ, ஆமா, அதனால நிலக்கடலை, சாரி நிலக்கடலை, சாரி சாரி நிலக்கடலை, ஆமா, அத தமிழ் கொஞ்சம் புரியல. அங்க கச்சா கொட்டையாண்டுவாங்க, இங்க வந்து நிலக்கடலை விற்கின்றுவாங்க. சரி, ஓகே. ಕಡಲೆ. அப்ப பிற்பாடு 8 மாதங்கள் கடந்து சென்ற பிற்பாடு 8 ತಿಂಗಳು ಹಾದೋದ ನಂತರ நான் மறுபடியும் என்னுடைய வீட்டுக்கு போகமென்று போனேன். ತಿರ್ಗಾ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗೋಣ ಅಂತ ನಾನು ಹೋದೆ. என்னுடைய தகப்பனார் ನನ್ನ ತಂದೆಯವರು 5 நாள் லீவ் எடுத்து 5 ದಿವಸ ರಜೆ ತಗೊಂಡು என்னுடைய ஊர்ல இருந்து இந்த தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கிறார். ಅವರು ನನ್ನ ಊರನ್ನ ಬಿಟ್ಟು ಈ ತಮಿಳವ್ರ ಮಕ್ಕಳ ಜೊತೆ ಬಂದಿದ್ದಾರೆ. அந்த சூழ்நிலை நான் வீட்டுக்கு கடந்து ಆ செல்லுகிறேன். ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಮನೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ. என் தமக்கை இருக்கிறாங்க, ನಮ್ಮ ಅಣ್ಣ ಇದ್ದಾರೆ, என்னை பார்த்ததும் அக்கா, ಅಕ್ಕ ಇದ್ದಾರೆ. ஆமா, அக்கா என்ன செய்றாங்கன்னா என்ன கட்டி அணைச்சி, ಅಕ್ಕ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಿಂದ, நீ எப்பவோ செத்து போயிட்டியே, மறைச்சு போயிட்டியே, ನೀನ್ ಯಾವಾಗ್ಲೂ ತೀರ್ಕೊಂಡೆ ಅಲ್ಲ, இங்க இருந்து வருகிறா ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದೀಯಾ என்று கேட்டார்கள். ಅಂತ ಕೇಳಿದ್ರು. நான் சொன்ன சொல்வதற்கு கதைப்பதற்கு நேரம் அல்ல. ನಾನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ. நான் எங்க போறது, என்ன செய்கிறது, ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗೋದು, ಏನ್ ಮಾಡೋದು. என்ன மறுபடியும் அந்த குழுவினர் வந்து திரும்ப என்ன கொண்டு போயிடுவாங்க. ತಿರ್ಗಾ ಆ ಸಂಘದವ್ರು ಬಂದು ನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. விசேஷத்த படையில இருந்தேன். ನಾನೊಂದು ವಿಶೇಷ ಒಂದು ಆರ್ಮಿಯಲ್ಲಿ ಇದ್ದೆ ನಾನು. அங்கே கொமாண்டோ படை. ಅದೊಂದು ಈ ತರ ಒಂದು, ஆனா அதுல இருந்தபடினால நான் மிக முக்கியமானவனாய் காணப்பட்டபடினால் ಇರುವುದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿರುವುದರಿಂದ மறுபடியும் கொண்டு போயிடுவாங்க. ತಿರ್ಗಾ ನನ್ನ ಕರ್ಕೊಂಡು அப்ப ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. என்னுடைய தமக்கை சொன்னாங்க, ನಮ್ಮ ಅಕ್ಕ ಹೇಳಿದ್ರು, தகப்பன்னு சொன்னாங்க, ತಂದೆ ಹೇಳಿದ್ರು, உன்னை நாம இந்த கட்டுப்பாடுக்கு வந்து வெளியே கொண்டு போக முடியாது, ನಾನು ಇಲ್ಲಿಂದ ಹೊರಗೆ ನೀನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, அங்கால கொண்டு போனா சிங்கள ராணுவம் பிடிப்பாங்க, ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋದ್ರೆ ಶ್ರೀಲಂಕಾದವ್ರು ಹಿಡ್ಕೊಂತಾರೆ, இங்க இருந்தா மறுபடியும் போராட்டத்துக்கு கொண்டு போவாங்க, ಇಲ್ಲಿದೆ ತಿರ್ಗಾ ಹೋರಾಟಕ್ಕೆ ನಿನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ, ஆகவே வீட்டிலையும் வைத்துக் கொள்ள முடியாது, ಮನೆಯಲ್ಲಿ ಕೂಡ ನೀನು ಇಟ್ಕೊಳ್ಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, என்ன செய்யலாம்னு யோசித்தார்கள். ಏನ್ ಮಾಡೋದೆಂಬುದಾಗಿ ಅವರು ಯೋಚನೆ என்னுடைய ಮಾಡಿದ್ರು. தகப்பனுடைய தங்கை, ನನ್ನ ತಂದೆ ಅವರ ತಂಗಿ, நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்கால ನಾವು ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕಿಂತ ಒಂದು 50 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಿಂದ மீன் பிடிக்கின்ற தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். ಅವರು ಮೀನು ಹಿಡಿಯುವವರಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அவர்கள் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள், ಅವ್ರು ಜಾಲ್ಪಡೆಯಲ್ಲಿ ಸೇರಿದವರು, அவர்களும் ಅಗதிகளாய் வந்திருந்தபடியினால் ಅವರು ಅಲ್ಲೇ ನನ್ನ ಜೊತೆ ಬಂದಿರೋದ್ರಿಂದ நான் நல்லா நீச்சல் கற்றுக்கொள்வேன். ನಾವೆಲ್ಲರೂ ನಾನು ನೀಚಲ್ ಹಾಕೋದಕ್ಕೆ ಕಲ್ತ್ಕೊಂಡೆ. நாம அந்த கொமாண்டோ படையில இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கொள்வோம். ನಾವು ಆರ್ಮಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಾವು ಎಲ್ಲವನ್ನು ಕಲ್ತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ವಿ. 50 பேர் போய் செய்ய வேண்டிய வேலையை 5 பேர் முடிச்சிட்டு வந்துருவோம். 50 ಜನ ಹೋಗಿ ಮಾಡಬೇಕಾಗಿರುವ ಕೆಲಸ 5 ಜನ ಹೋಗಿ ಮಾಡ್ತೀವಿ. அதுதான் கொமாண்டோ. ಅದೇ ಕಮಾಂಡೋ ಅಂತ ಹೇಳುವುದು. அப்ப அப்படியான நாட்கள்ல ಆ ದಿನದಲ್ಲಿ நான் மீன் பிடிப்பதற்கு அங்க இருந்தேன். ನಾನು ಅಲ್ಲಿ ಮೀನು ಹಿಡಿಯೋದಕ್ಕಾಗಿ ಇದ್ದೆ. 2 ಆண்டுகளாய் 2 ವರ್ಷದಿಂದ கடத்தொழில் செய்தேன், ಆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದೆ, சம்பாதித்தேன். ನಾನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದೆ. எனக்கு பவுன் நகைன்னா விருப்பம். ನನಗೆ ಚಿನ್ನ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. 7 வயதுல எனக்கு பிறந்த நாள் இருக்கும்போது எங்க அப்பா எனக்கு பிறந்த நாள் கொண்டாடி மோதிரம் போட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. 7 ವಯಸ್ಸಲ್ಲಿ ನನಗೆ ಹುಟ್ಟು ಹಬ್ಬದಕ್ಕೆ ನಮ್ಮ ಅಪ್ಪ ನನಗೆ ಉಂಗುರ ಹಾಕಿದ ನನಗೆ ಜ್ಞಾಪಕ ಇದೆ. உழைச்சி முதலாவது அடுத்தது மோதிரம் தான். ನೆಕ್ಸ್ಟ್ ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟು ತಗೊಂಡಿರೋದು ಉಂಗುರವೇ. பேந்து ஆசைப்பட்டேன், ತುಂಬಾ ಆಸೆಪಟ್ಟೆ. ஒரு புஷ் சைக்கிள் வேணும் ஆண்டவரே. ಒಂದು ಸೈಕಲ್ ಬೇಕು. ரட்சிக்கப்படல, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. புஷ் சைக்கிளுக்கு நான் பிரியாசப்பட்டு எடுத்தேன். ಈ ಗಾಡಿಗೆ ನಾನು ಆಸೆಪಟ್ಟೆ. அந்த புஷ் சைக்கிளோட கூட புஷ் சைக்கிளை சம்பாதிச்சிட்டேன். ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಆ ಗಾಡಿ ಕೂಡ ಕೊಂಡ್ಕೊಂಡೆ. ஆமா, தொழில் செஞ்சு இப்ப நான் சம்பாதிச்சு சேர்த்து கொண்டிருக்கிறேன். ಇವಾಗ ನಾನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ನಾನು ಅದನ್ನು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀನಿ. நாட்கள் கடந்து போனன, ದಿನವೂ ಹೋಯ್ತು. என்னுடைய மாமியாருக்கும் எனக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ನಮ್ಮ ಅತ್ತೆಗೂ ನನಗೂ ಒಂದು ಮಾತುಕತೆ ಆಯ್ತು. நான் நினைக்கிறேன் நான் ஒரு ஒன் வே நினைக்கிறேன். ನಾನು ಅನ್ಕೊಂಡಿ ನಾನು ತುಂಬಾ ಒಂದು ಜಗಳ ಮಾಡೋನಂತ. ஒரு முடிவெடுத்தா அதுக்கு பிறகு அப்படியே போய்க்கொண்டே இருப்பேன். ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ರೆ ಅದಾಗೆ ನಾನು ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ இப்பயும் சொல்லுவாங்க, ಇವಾಗ್ಲೂ ಹೇಳ್ತಾರೆ. இவன் ஊழியத்திலையும் ஆண்டவர கருத்தையும் இவன் ஒன் வே உண்டு. ಇವನು ಸೇವೆಯಲ್ಲಿ ದೇವರಿಗಿಂತ ಇವನಿಗೆ ಈ ತರ ಜಗಳ ಮಾಡೋದು ஏ வழி தனி வழி, ನನ್ನ ದಾರಿ separate. அந்த வழி இயேசுவின் வழி. ಅದು ದಾರಿ ಯೇಸುವಿನ ದಾರಿ. சரி, அப்ப அப்படியாக மாமியோடு கோவப்பட்டு ನಮ್ಮ ಅತ್ತೆ ಜೊತೆ ನಾನು ಕೋಪ ಪಟ್ಕೊಂಡೆ. நான் வெறுத்து அவங்கள சொல்லிவிட்டு நான் தனியே போய் தொழில் செஞ்சு நான் வாழுவேன் ನಾನು ಸಪರೇಟ್ ಆಗಿ ಹೋಗಿ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿ ನಾನು ಬದುಕೊಂತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಬಂದೆ. என்று தொழிலுக்கு போயிட்டேன். ನಾನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದೆ. நான் தொழில் செய்யற நாட்கள்ல ನಾನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರೋ ಸಮಯದಲ್ಲಿ என்னோடு கூட தொழில் செஞ்ச 3 வாலிபர்கள் இருந்தாங்க. ನನ್ನ ಜೊತೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದವರು 3 ಜನ ಯುವಕರು ಇದ್ದರು. அவங்களோட அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க. ಅವ್ರ ಅಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು. அவங்க எப்பவும் 2 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுவாங்க. ಅವ್ರು ಯಾವಾಗಲೂ ಬೆಳೆ
ಸಮಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அந்த தாய்க்காய் கத்தரை ಆ ஸ்தோத்தரிக்கிறேன். ತಾಯಿಗಾಗಿ ನಾನು ಕರ್ತನ ಸ್ತೋತ್ರಿಸುತ್ತೇನೆ. இன்றைக்கு 6 மணி ஆனாலும் பெண்கள் எழும்ப மாட்டாங்க. 6 ಗಂಟೆ ಆದ್ರೂ ಸ್ತ್ರೀಯರು ಎದ್ದು ಹೋದಿದ್ದಾರೆ. அகதியாக சிறுமைப்பட்ட தேசத்தில் இருந்தாலும் ಆ ಕಷ್ಟ ಹೊಂದಿರೋ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ರೆ ಕೂಡ 2 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுவாங்க. 2 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಅವ್ರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. அவங்களோட வீட்டுல எனக்கு அடைக்கலம் தந்தாங்க. ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಜಾಗ ಕೊಟ್ರು. அந்த அம்மா ஆராதனைக்கு போயிட்டு வருவாங்க. ಆ ಅಮ್ಮ ಆರಾಧನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರ್ತಾರೆ. ஒரு 3 கிழமை இருந்திருப்பேன். ನಾನು ಒಂದು 3 ಗಂಟೆಗೆ ಇರ್ತಾ ಇದ್ದೆ. நல்லா சம்பாதிச்சோம், ಚಂದಾಗಿ ಸಂಪಾದನೆ பணம் ಮಾಡಿದೆ. இருந்தது, ಹಣ ಇತ್ತು. நல்லா தியேட்டர்ல போய் படம் பார்ப்போம். ಥಿಯೇಟರ್ಗೆಲ್ಲ ಹೋಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಪಿಕ್ಚರ್ ನೋಡಿ. தியேட்டர்ண்டா இங்க இருக்கிற மாதிரிலாம் கற்பனை கட்டிடுறாங்க. ಇಲ್ಲೆಲ್ಲ ಇರೋದು ಹಾಗೆ ಎಲ್ಲ ಇಲ್ಲ. ஒரு சின்ன ஒரு டிவி, ಒಂದು ಚಿಕ್ಕ ಟಿವಿ, பிளாக் வைட் தெரியுமா, டிவி இருக்கு மேல கொஞ்சம் கலரா வந்தது. ಬ್ಲಾಕ್ ಅಂಡ್ ವೈಟ್ ಟಿವಿ ಇತ್ತಲ್ಲ, அதை வச்சு ஒரு தகர கொட்டியில போட்டு அதுக்குள்ள அந்த டிவியை போட்டு ஒரு 50 பேர் இருப்போம். இதாங்க தியேட்டர். ಇದೇ ಒಂದು ಬಾಕ್ಸ್ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಒಂದು ಥಿಯೇಟರ್ ತರ ಇರ್ತಾರೆ, ಅದೇ ಅಲ್ಲಿ ಥಿಯೇಟರ್ ಆಗಿತ್ತು. படம் பார்ப்போம், சினிமா பாட்டு பாடுவோம். ಸಿನಿಮಾ ನೋಡ್ತೀವಿ, ಹಾಡು ಆಡ್ತೀವಿ. நல்லா என்னுடைய வாலிப காலங்களை கொண்டு போனேன். ನನ್ನ ಯುವಕ ಜೀವನವೇ ಚೆನ್ನಾಗಿ ನಾನು ಮಾಡ್ತಾ இந்த ಇದ್ದೆ. குறுகிய நாட்கள்ல ಬಟ್ ಸ್ವಲ್ಪ ದಿನದಲ್ಲಿ நான் 2 மணி அளவில் 2 ಗಂಟೆ ಅಷ್ಟು நாங்க மீன் பிடிக்க தொழிலுக்கு போவோம். ನಾನು ಮೀನು ಹಿಡಿಯಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. அந்த தாயார் ಆ ತಾಯಿ அந்த 2 மணி அளவில் எழும்பி ಆ 2 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೋಳಿ எங்களுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தி ನಮಗೆಲ್ಲ ಸಿದ್ಧಪಡಿಸಿ ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. என்னுடைய பேரை ஒப்பு கொடுப்பாங்க. ನನ್ನ ಹೆಸರು ಕೂಡ ಹೇಳ್ತಾರೆ. ஒருவர குடும்பத்தில் ஒவ்வொரு ஒப்பு கொடுப்பாங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. நாங்களோ ನಾವು நல்லா அந்த மீன் பிடிக்கின்ற பக்கெட் எல்லாம் இருக்கு, ಆ ಮೀನು ಹಿಡಿಯೋ ಬಕೆಟ್ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡು அதெல்லாம் எடுத்துக்கொண்டு ಚೆನ್ನಾಗಿ ಅದ್ರ ತಗೊಂಡು சினிமா பாட்டு படிச்சுக்கொண்டு ಸಿನಿಮಾ ಹಾಡು ಆಡ್ಕೊಂಡು வயல அடிச்சுக்கொண்டு ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ಕೊಂಡು தொழிலுக்கு போயிட்டு வருவோம். ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರ್ತೀವಿ. இப்படியே இருக்கிற நாட்களில் ಈಗಿರುವ ದಿನದಲ್ಲಿ நான் நல்லா வாலிபால் விளையாடுவேன், ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಆಟ ಆಡ್ತೀನಿ, இயக்கத்திலையும் விளையாடுவேன். ನಾನು ಆಡ್ತೀನಿ. அப்ப நான் நல்லா விளையாடுவேன். அங்க ஒரு வாலிபால் கிரவுண்ட்ஸ் இருந்தது. ಅಲ್ಲಿ ಒಂದು ನಾನು ಆಟ ಆಡುವುದು ಉಂಟು. அங்க வாலிபால் விளையாடி கொண்டிருக்கிற போது ಅಲ್ಲಿ ಆಟ ಆಡ್ತಾ ಇರುವಾಗ என்னோடு கூட ನನ್ನ ಜೊತೆ பயிற்சி எடுத்தவர்கள் ನನ್ನ ಜೊತೆ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಿದವರು அங்க முகாம் அமைப்பதற்கு வந்துட்டாங்க. ಅಲ್ಲಿ ಮುಹಾ ಮಾಡಲು ಬಂದ್ಬಿಟ್ರು. அவங்க என்ன கண்டுட்டாங்க, ಅವ್ರೇನ ನೋಡ್ಬಿಟ್ರು. இந்த காலத்துக்குள்ள ಈ ಸಮಯದಲ್ಲಿ அங்க ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಲು ஒரு ஊழியக்கார குடும்பம் வந்தது. ಒಂದು ಸೇವಕರ ಕುಟುಂಬವು ಅಲ್ಲಿ ಬಂತು. சியோன் தேவாலயம் சைன் சர்ச் என்று சொல்லுவாங்க. ಸಿಯೋನ್ ದೇವಾಲಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஜாழ்ப்பாணத்துல இருந்து அவங்க வன்னி பகுதி இடம்பெயர்ந்த மக்கள் மத்தியில ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ಈ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲು அந்த ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. பூனகிரி என்ற நான் மீன் பிடிக்கின்ற பகுதியில ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ನಾನು ಮೀನಿಡುವ ಭಾಗದಲ್ಲಿ ಅವರು ಸೇವೆ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அப்போது நான் அங்க போகிற நேரம்ல அந்த கிறிஸ்தவ பாட்டுகளை போட்டு மிருதங்கம்ல அடிச்சு நல்லா செஞ்சு கொண்டிருப்பாங்க. ಆ ಕ್ರೈಸ್ತರ ಹಾಡನ್ನು ಹಾಕಿ ಅಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇರೋದು ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. அங்க ஒரு பாடலை பாடினாங்க. ಹಾಡನ್ನು ಹಾಡಿದ್ರು. அது நல்ல என்னுடைய வாழ்க்கையின் சரித்திரமா இருந்தது. ಅದು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಅದೊಂದು ಚರಿತ್ರವಾಗಿತ್ತು. அப்பா இயேசுவே என் ஆறுதலின் தேவனே, ಅಪ್ಪ ಯೇಸುವೆ ನನ್ನ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ. அகதியாய் நான் அலைந்தாலும் எனக்கு அடைக்கலம் தருகிறீர். ಅಗದಿಯಾಗಿ ನಾನು ಬಂದ್ರೆ ಕೂಡ ನನಗೆ ನೀವು ಅಡಕಲವನ್ನು ಕೊಡ್ತೀರಾ. உணவின் இருக்கையில் ஊற்றி விடுகிறீர். ನನಗೆ ಉಣವಿಲ್ಲದ್ರೆ ಕೂಡ ನನಗೆ ಊಟವನ್ನು ಕೊಡ್ತೀರಾ. அந்த பாடல் அத்தனை சரணங்களும் என் வாழ்க்கை. ಅದು ಹಾಡಲಿರುವ ಎಲ್ಲ ಶರಣವು ನನ್ನ ಜೀವನ. நான் அந்த விளையாட போற நேரத்தில் அந்த ஊழியக்காரிட்ட போய் சொல்லுவேன், அவங்க பவானி என்று பேர், போதகர் பேர் ஸ்ரீ, அவருடைய மனைவி பவானி. ಬೋಧಕರ ಹೆಸರು ಶ್ರೀ, ಅವರ ಎಂತಿ ಹೆಸರು ಪವಾನಿ. அவங்க அந்த பாடலை பாட சொல்லி கேட்பேன். ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕೇಳ್ತೇನೆ. அதை கேட்கிற போது எனக்கு ஆறுதலா இருக்கு. ಅದು ಕೇಳುವಾಗ ನನಗೆ ಅದೊಂಥರ ಮನಸ್ಸಿಗೆ ಸಮಾಧಾನವಾಗಿರುತ್ತದೆ. நான் இந்துதான், ನಾನು ಹಿಂದೂ, நான் ரட்சிக்கப்படல, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. ஆனா இப்படி நான் ஒளிவில் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு சமயத்துல ನಾನು ಈ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ அந்த குளினர் வந்து என்ன பிடிச்சிட்டாங்க. ಅವ್ರು ಬಂದು ನನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡ್ ಬಿಟ್ರು. என்ன பிடிச்ச போது அந்த ஊழியக்காரிக்கு யாரோ சொன்னார்கள் இவர்களை பிடிக்கிறார்கள் என்று. ಆ ಸೇವಕರಿಗೆ ಯಾರೋ ಹೋಗಿ ಹೇಳಿದ್ರು ಇವನ್ನ ಹಿಡ್ಕೊಂತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த ஊழியக்காரி வேகமா வந்து ಆ ಸೇವಕರು ವೇಗವಾಗಿ ಬಂದು என்ன பிடிச்சு இழுத்து கொண்டு போய் ನನ್ನನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ இப்படியா போராட்டத்திற்கு கூப்பிடுவது, ಹೇಗೆ ಹೀಗೆ ಹೋರಾಟಕ್ಕೆ ಕರೆಯುವುದಾ என்னை பறித்தார்கள் ಅಂತ ಕೇಳಿದ್ರು. அந்த வந்த அவ்வளவு போராளிகளும் வீட்டை சுற்றி வளைத்து விட்டாங்க. ಅಲ್ಲಿ ಬಂದಿದ್ದವರೆಲ್ಲ ಮನೆಯನ್ನು ಸುತ್ತಾಡ್ಕೊಂಡ್ರು. இவர் முக்கியமான நபர், ಇವರು ಮುಖ್ಯವಂತರು, இவர் எங்களுக்கு வேணும், ಇವ್ರು ನಮಗೆ ಬೇಕು, இவர் எங்களுக்கு தரணும்ண்டாங்க. ಇವ್ರು ನಮಗೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. பாஸ்டர் ஐயா எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 11:15. ஓகே, நான் நிறுத்த போகிறேன் சாட்சியை. ಸಾಕ್ಷಿ ನಿಲ್ಲಿಸ್ತೀನಿ. ஏண்டா என் சாட்சி உங்களை விடுதலையாக்காது. ಸಾಕ್ಷಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. சுருக்கமா முடிச்சிடுறேன். ಚಿಕ್ಕದಾಗಿ ಹೇಳ್ಬಿಡ್ತೀನಿ. ஊறுகாயை முதல்ல தொட்டு சாப்பிடுங்க சொன்னேன். ಊರ್ಗಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. இப்ப ஊறுகாய் பாருங்க, ಈಗ ನೋಡಿ இப்ப பேச முடியாது. ಮಾತಾಡಲು ಆಗೋದಿಲ್ಲ. கர்த்தருக்கு சித்தமானால் ದೇವರ ಚಿತ್ತವಾದ್ರೆ மீண்டும் ஒரு விஷயம் சந்திக்கலாம். ಮತ್ತೊಂದೇ ನಾನು ನಿಮ್ಮ ನೋಡ್ತೇನೆ. அப்ப அப்படி போன பிற்பாடு ಆಗ ಹೋಗಿದಂತೆ அவங்க என்ன அந்த இடத்துல இருந்து பாதுகாத்தாங்க. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಅವ್ರು ನೋಡ್ಕೊಂಡ್ರು. அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஒரு சபை உள்ள இடத்துல அனுப்பினாங்க. ಅಲ್ಲಿಂದ ಇನ್ನೊಂದು ಸಭೆಗೆ ನನ್ನ ಕಳಿಸಿದ್ರು. அடுத்த நாத்து ஞாயிற்றுக்கிழமை ಅದು ಭಾನುವಾರ. அந்த கிறிஸ்தவ குடும்பம் ಆ ಕ್ರೈಸ್ತರ ಕುಟುಂಬ எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. ನನಗೆ ಅವ್ರು ಜಾಗ ಕೊಟ್ರು. சின்னொரு குடிசை, ಚಿಕ್ಕ ಕುಡಿಸೆ. அங்க அந்த நுளம்பு வலை என்ன தெரியுமா, கொசு வலை. ಅಲ್ಲಿ ಮೊಸ್ಕಿಟೋ ನೆಟ್ ಇದೆಯಲ್ಲ சிஸ்டர், இந்த சாரி மாதிரி 4 சாரியை சேர்த்து அப்படியே தைப்பாங்க. 4 ಸೀಲವನ್ನು ಅದು ಹಂಗೆ ಹೊಲಿತಾರೆ. 4 மூளைக்கு கல்லை வச்சு இழுத்து கட்டுவாங்க. 4 ಮೂಲೆಯಲ್ಲಿ ಕಲ್ಲು ಇಟ್ಕೊಂಡು ಹಂಗೆ ಕಟ್ತಾರೆ. சின்ன குடிசை, ಚಿಕ್ಕ ಕುಡಿಸೆ எல்லாம் அதுக்குள்ளதான். ಎಲ್ಲ
ಅದೊಳಗಡೆನೆ குமர் பிள்ளையெல்லாம் இருக்குது. ಅಲ್ಲಿ ಹೆಣ್ಮಕ್ಳೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ. அந்த கொசுவலைக்குள்ள என்னையும் அவங்க பிள்ளைங்க அவங்க வைஃப் அவங்க அந்த குமர் பிள்ளை எல்லாருமே இந்த கொசுவலைக்குள்ள. ಆ ಮೊಸ್ಕಿಟೋ ನೆಟ್ಟಲ್ಲಿ ಅವ್ರ ಕುಟುಂಬ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ನಾನು ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲೇ ಇರೋದು. நான் யோசிச்சேன், ಸ್ವಲ್ಪ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ, இவ்வளவா நேசிக்கிறாங்களே, ಇಷ್ಟೆಲ್ಲ ನನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದಾರಲ್ಲ, இவ்வளவா அன்பு செலுத்துறாங்களே. ಇಷ್ಟೆಲ್ಲ ನನಗೆ ಪ್ರೀತಿ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, எனக்கு யாரும் இயேசுவை பற்றி சொல்ல இல்லை. ನನಗೆ ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಯಾರು ಹೇಳಿಲ್ಲ. அவர்கள் நடத்த கிறிஸ்துவண்ட நடத்திச்சேன். ಅವರ ನಡವಳಿಕೆ ನನ್ನ ಕ್ರೈಸ್ತರೊಂದಿಗೆ ನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಯ್ತು. அடுத்த நாத்து ஞாயிற்றுக்கிழமை ನೆಕ್ಸ್ಟ್ ದಿನ ಭಾನುವಾರ சபைக்கு போறோம் வாரங்களான்னு கேட்டாங்க. ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೀವಿ ಬರ್ತಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. நான் வருகிறேன் என்று சென்றேன். ನಾನು ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೋದೆ. ஒரு சிறிய குடிசை ஆலயம், ಒಂದು ಚಿಕ್ಕ ಗುಡಿಸೆ ಆಲಯ, களிமண் வைத்த ஆலயம். ಅದು ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಆಲಯವಾಗಿತ್ತು. ஆராதனை முடிச்செல்லாம் போயிட்டாங்க. ಎಲ್ಲರೂ ಆರಾಧನೆ ಮುಕ್ತಾಯ ಹೋದ್ರು. நான் போய் ನಾನು ಹೋಗಿ அந்த ஆலயத்துக்குள்ள ಆಲಯದಲ್ಲಿ என் மோதிரத்தை கலட்டி ನನ್ನ ಉಂಗುರವನ್ನು ತಗೊಂಡು காணிக்கப்பட்டில போட்டு ಕಾಣಿಕೆ ಬಾಕ್ಸ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿ, இயேசுவே ಯೇಸುವೆ என் வாழ்க்கை எப்படி அனாதையா போச்சு, ನನ್ನ ಜೀವನ ಹೀಗೆ ಅನಾಥಿಯಾಗಿ ಹೋಯ್ತು, என் வீட்டுக்கு செத்துட்டுன்னு கூட அறிவிச்சிட்டாங்க. ನಾನು ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ ಅಂತ ಕೂಡ ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ நான் ಹೇಳ್ಬಿಟ್ರು. உமக்காக சேவை செய்வேன், ನಾನು ನಿಮಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ತೀನಿ, உமக்காக வாழுவேன். ನಿಮಗಾಗಿ ಜೀವಿಸ್ತೇನೆ. எனக்கு அப்ப ஒன்று மட்டும் தெரியும், ನನಗೆ ಒಂದು ಮಾತ್ರ ಗೊತ್ತು, கடவுளுக்கு சேவை செஞ்சா கடவுள் பாதுகாப்பாரு. ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದ್ರೆ ಆವತ್ತನ ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ಕೊಂತಾರೆ. அப்படியே ஒப்பு கொடுத்தேன். ಹಾಗೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟೆ. 1998 ஆண்டு 1993 டிசம்பர் 25 ಡಿಸೆಂಬರ್ 25ನೇ ತಾರೀಕು ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಟ್ಟರು. எனக்கு பாஸ்டர் பேர் வைக்கல, ನನಗೆ ಪಾಸ್ಟರ್ ಹೆಸರಿಟ್ಟಿಲ್ಲ, கர்த்தர் எனக்கு பேர் வைக்க சொன்னாரு. ದೇವರು ನನಗೆ ಹೆಸರಿಟ್ಟು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இம்மானுவேல் என்று பேரிடு, ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳು, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. ஆகவேதான் என் பேர் இம்மானுவேல் பாஸ்டர் சொன்னார்ல. ಅದೇ ನನ್ನ ಹೆಸರು ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಹೇಳಿದ್ರಲ್ಲ. அதற்கு பிற்பாடு ಅದ ನಂತರ ஊழியத்துல கொஞ்சம் வளர்ச்சி பெற்றுக் கொண்டு வந்தேன். ಸೇವೆಯಲ್ಲಿ ಹಂಗೆ ಬೆಳೀತಾ ಬಂದೆ. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ಸೇವೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟೆ. அந்த வன்னி பகுதியிலேயே கர்த்தர் ஊழியத்தை செஞ்சேன். ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ನಾನು ಮಾಡಿದೆ. அப்போது எனக்கு அடைக்கலம் கொடுத்த போதகர் ಅಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರುವ போதகர் தங்கவேல், ಅವರು ತಂಗವೇಲ್ ಅವರ ஊழியக்காரி கனி, ಅವರ ಪತಿ ಕಣಿ, அவங்களோட வீட்டுல கொஞ்ச நாட்கள் நான் இருந்தேன். ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಇದೆ. அதற்கு பிற்பாடு தலைமை போதகர் இருந்தார். ಅದ ನಂತರ ಚೀಫ್ ಪಾಸ್ಟರ್ ಇದ್ರು. அவர் சொன்னார் என்னோட வந்தீரன்னு சொன்னாரு. ನನ್ನ ಜೊತೆ ಬಂದಿರು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அவர் போதகர் ஜெக்சன், ಹಿರಿಯ ಬೋಧಕರು ಜಡ್ಸನ್, அருமையான ஊழியக்காரர்கள், ಅದೆಲ್ಲರೂ ಸೇವಕರೇ. கர்த்தருடைய வார்த்தையில் என்னை வளர்த்தார்கள். ದೇವರ ಸೇವೆ ಮಾತಿನಲ್ಲಿ ನನ್ನ ಬೆಳೆಸಿದ್ರು. அதற்கு பிற்பாடு ಅದ ನಂತರ என் சொந்த தேசத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. ನನ್ನ ಸ್ವಂತ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವ ನನಗೆ ಕಾರ್ಯ என் ಬಂತು. ஊழியக்காரன் சொன்னார், ಸೇವಕರು ಹೇಳಿದ್ರು, உன் சொந்த இடத்துல ನಿನ್ನ ಸ್ವಂತ ಜಾಗದಲ್ಲಿ சொந்த இனத்துல ಸ್ವಂತ ಮಕ್ಕಳ நீ ಜನರಲ್ಲಿ போய் ஊழியம் செய்யணும். ನೀನು ಸೇವೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ கர்த்தர் உன்னை அதுக்கு அழைச்சிருக்காரு. ದೇವರು ಅದಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾರೆ. நான் போனேன். ನಾನು ಹೋದೆ. கர்த்தருடைய கிருபையினால ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ அங்கிருந்த தேவதாசன் போதகர் ஞானம் அம்ப்ரூஸ், ಅಲ್ಲಿರುವ ದೇವದಾಸರು ಜ್ಞಾನ ಅಂಬ್ರೂಸ್ ಎಂಬುದಾಗಿ வல்லமையான ஊழியக்காரன், ಅವರು ತುಂಬಾ ಸೇವಕವನ್ನು ಮಾಡುವವರು. கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தின பாத்திரம். ದೇವರು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಉಪಯೋಗಿಸುವ ಒಂದು கடந்த ಪಾತ್ರ. நாட்களில் கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாரு. ಸ್ವಲ್ಪ ದಿನದಲ್ಲಿ ದೇವರೊಂದಿಗೆ ಹೋದರು. அவருடைய கல்லறையில போய் ಅವರ ಕಲ್ಲರೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ அடக்கம் பண்ற போது ನಾವು ಅಡಕೆ ಮಾಡುವಾಗ நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳಿದೆ, ஆண்டவரே ದೇವರೇ என் தகப்பனை எடுத்துக்கொண்டீரே என்று. ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ನೀವು ತಗೊಂಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ. இரண்டால் இலங்கையில சகல இடங்களிலும் ಶ್ರೀಲಂಕಾದಲ್ಲಿ ಜಾಗದಲ್ಲಿ சுவிசேஷ கூட்டங்கள்ல ಸುವಿಶೇಷ ಕೂಟದಲ್ಲಿ வல்லமையா கர்த்தர் பயன்படுத்தினார். ತುಂಬಾ ಫಲಮಿಯಿಂದ ದೇವರು ಪಯಣಪಡಿಸಿದ್ರು. என்ன மேடையிலே அழகு பார்ப்பாரு. ಈ ಮೇಳೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಎತ್ತಿ ನಾನು ಸುಂದರ ನೋಡ್ತಾರೆ. உங்க போதகரை பார்க்கும்போது அவர் ஞாபகம் எனக்கு வந்தது. ನಿಮ್ಮ ಸೇವಕರು ನೋಡುವಾಗ ನನಗೆ ಅವ್ರ ಜ್ಞಾಪಕ ಬಂತು. தாழ்மையான ஊழியக்காரன், ತಾಳ್ಮೆ ಆಗಿರುವ ಸೇವಕ, ஒரு தகப்பன் ಒಂದು ತಂದೆ அல்ல, ಅಲ್ಲ, தாத்தா, ತಾತ, அருமையான ஊழியக்காரன். ಸುಂದರವಾದ ಒಂದು ಸೇವಕರು, நான் ஒரு சிறிய ஊழியக்காரங்க. ಒಂದು ಚಿಕ್ಕ ಸೇವಕರು. என்னை கனப்படுத்துறது, எனக்கு ஆகாரம் கொடுக்கிறது அருமையான அவன மனைவி. ನನ್ನ ಗಣಪಡಿಸುವುದು, ಆಹಾರ ಕೊಡುವುದು ಪಾಸ್ಟರ್. சிறியவனுக்கு எதை செஞ்சீங்களோ அதை எனக்கு செஞ்சீங்க. ಚಿಕ್ಕವರಿಗೆ ಏನೇ ನೀವು ಮಾಡ್ತೀರಿ ನನಗೆ ಮಾಡಿದ. சின்ன ஊழியக்காரனா இருந்தாலும் கனப்படுத்துகிற இருதயம், ಚಿಕ್ಕ ಸೇವಕರಾದ್ರೂ ಕೂಡ ಗಣಪಡಿಸುವುದು ಒಂದು ಹೃದಯ. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். ತಾಳ್ಮೆ ಇರುವವರಿಗೆ ದೇವರು ಕೃಪೆ ಕೊಡುತ್ತಾರೆ. நாட்கள் வரும், நேரங்கள் வரும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ದಿನವು ಬರುತ್ತೆ, ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அப்ப இப்படியாக ஒப்பு கொடுத்து என் சொந்த தேசத்துக்கு போனேன். ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟು ನನ್ನ ಸ್ವಂತ ದೇಶ அவரோடு 5 ஆண்டுகள் ஊழியம் செய்தேன். 5 ವರ್ಷ ಅಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿ வேதாம கல்லூரிக்கு போனேன். ನಾನು ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋದೆ. பிடிஎச் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். ನಾನು ಬಿಟಿಎಚ್ ಓದಲು ದೇವರು ಕೃಪೆ ಮಾಡಿದ್ರು. அங்கு படித்துக் கொண்டிருந்த நான் இப்போது திருமணம் முடிச்சேன். மனைவி அங்க டிப்ளமா முடிச்சாங்க. ನಾನು ಮದುವೆ ಆಗಿ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಅಲ್ಲಿ ಡಿಪ್ಲೊಮಾ ಮುಗಿಸಿದ್ರು. 2 பேருக்கு மிகவும் சிறப்பான முறையில கர்த்தர் திருமணத்தை செய்தார். ಸುಂದರವಾಗಿ ದೇವರು ಮದುವೆಯನ್ನು ಮಾಡಿದ್ರು. பிற்பாடு என் சொந்த இடத்துல ஊழியம் செய்ய தலைமை போதட்ட போனேன். ನನ್ನ ಸ್ವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. என்னை ஆசீர்வதிங்க பாஸ்டர் என்று சொன்னேன். ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ಬೋಧಕರೇ ಅಂತ ಹೇಳಿದೆ. அவருடைய ஆசீர்வாதத்தோட ಅವರ ಆಶೀರ್ವಾದದಿಂದ நான் பிறந்த இடத்துல, ನಾನು ಹುಟ್ಟಿದ ಸ್ಥಳದಲ್ಲಿ, இப்ப நாங்க ஆலயம் சேர்ச் கட்டி இருக்கிறது என் சொந்த பிறந்த வளவுல. ನಾನು ಹುಟ್ಟಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಿದ್ದೆ. என் அப்பா வளவை கொடுத்தாரு. ನಮ್ಮ ಅಪ್ಪ ನನಗೆ ಕೊಟ್ಟರು. கொடுத்தன் சேர்ச்சுக்கு கத்தரு கண்டு ದೇವರಿಗಾಗಿ ನಾನು ಕೊಟ್ಟೆ. 2 இருந்தா ஒண்ட கொடுத்துறணும். 2 ಇದ್ರೆ ಒಂದು ದೇವರು ಕೊಡಬೇಕು என்று இயேசு சொல்றாரு. ಯೇಸು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆகவே எனக்கு வைஃபுக்கு காணி தந்தா வீடு தந்தா எனக்கு கொடுத்த காணியை கத்தருக்கு கொடுத்துட்டேன். ನಾನು ಕೊಟ್ಟಿರುವ 2 ಸ್ಥಳವನ್ನು ನಾನು ದೇವರಿಗಾಗಿ ಕೊಟ್ಟೆ. இப்படி ஊழியத்தை செய்தோம். ನಾನು ಈಗ ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದ್ವಿ. முதலாவது பிள்ளை பிறந்தது. ಮೊದಲನೇ ಮಗು ಹುಟ್ಟಿತು. எனக்கு
எனக்கு 13 வயதிலிருந்து குடும்பமே இல்ல. 13 ವರ್ಷದಿಂದ ನನಗೆ ಕುಟುಂಬವೇ ಇಲ್ಲ. 28ல திருமணம் முடிச்சு 29ல மகள் பிறக்கல 2010ல. 28ನೇ ವಯಸ್ಸಿನ ಮದುವೆ ಆಗಿ 29ನಲ್ಲಿ யுத்தம் முடிகிறது. 2009ல யுத்தம் முடியுது. 2009 7ஆம் மாசம் 7ஆம் தேதி என் திருமணம். 2009ನಲ್ಲಿ 7ನೇ ತಿಂಗಳು ನನ್ನ ಮದುವೆ. 2010 மகள் பிறக்கிறாள். 2010ನಲ್ಲಿ ಮಗು ಹುಟ್ಟುತ್ತಾ ಇದೆ. ஆண்டவரே யோசேப்பு அடிமையாய் போன தேசத்தில் அவனை உயர்த்தினான் சொல்லி மகனுக்கு பேர் வைக்கிறான். யோசேப்பு ಬಂಡೆಯಾಗಿದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೆಸರಿಟ್ಟನು. என்னுடைய பிள்ளைக்கு பேர் வைக்க எல்லாரும் முயற்சி செஞ்சாங்க. ನನ್ನ ಮಗುಗೆ ಹೆಸರಿಟ್ಟಲು ಎಲ್ಲರೂ ಮಾಡಿದ್ರು. நான் சொன்னேன் அவனுடைய பேர் ஷலோமா. ನಾನು ಹೇಳಿದೆ ಅವನ ಹೆಸರು ಸಲೋಮಾ ಎಂಬುದಾಗಿ. 13 வயதிலிருந்து அனாதையா தெரிஞ்ச எனக்கு கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்து ஊழியத்தை கொடுத்து ஜீவனோடு கூட வச்சிருக்கிறார் என்று சொன்னால் என் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்தார். யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன். ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ನನ್ನ ಮಗನಿಗೆ ನಾನು ಹೆಸರಿಟ್ಟೆನು. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நமது ஆண்டவர் சமாதானத்தின் கர்த்தர். ನಮ್ಮ ದೇವರು ಸಮಾಧಾನ ಕೊಡುವ ದೇವರು. சமாதானம் கொடுக்கும் பிரபு. ಸಮಾಧಾನ ಕೊಡುವ ಪ್ರಭು. அல்லேலூயா. அல்லேலூயா. பிற்பாடு 4 ஆண்டுகள் கடந்து சென்றது. 4 ವರ್ಷ ಅದು ಹೋಯಿತು. என்னுடைய மனைவி திரும்பவும் கர்ப்பம் தரித்தாள். ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ತಿರುಗಿ ಅವರಿಗೆ ஒரு ஆண் குழந்தை வேணும் என்று கேட்டேன். ಒಂದು ಗಂಡು ಮಗು ಬೇಕೆಂಬುದಾಗಿ ஆண் குழந்தையை கொடுத்த ஆண்டவரே ದೇವರೇ ಗಂಡು ಮಗು ಕೊಟ್ರೆ ஷம்மாண்டு பேர் வைப்பேன். ಶಮ್ಮ ಅಂತ ಹೆಸರಿಡ್ತೀನಿ. யெகோவா ஷம்மா ಯೆಹೋವ ಶಮ್ಮ ಎಂಬುದಾಗಿ நம்மோடு கூட இருக்கிறார். ನಮ್ಮ ಜೊತೆ ಇರುವವರು ಎಂಬುದಾಗಿ கேட்டபடி கர்த்தர் ஆண் குழந்தையை கொடுத்தாரு. ಹೇಳಿದಂತೆ ದೇವರು ಗಂಡು ಮಗನ್ನು ಕೊಟ್ಟರು. அவனுக்கு ஷம்மா தான் பேர். ಅವರಿಗೂ ಶಮ್ಮವೇ ಹೆಸರು. அழகான குடும்பம், ಸುಂದರವಾದ ಕುಟುಂಬ, ஊழியம் நடக்குது, ಸೇವೆ ನಡೀತಾ ಇದೆ, ஜீவனோடு இருக்கிற, ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದೇನೆ, சுகத்தோட இருக்கிற, ಸೌಖ್ಯವಾಗಿ ಇದ್ದೇನೆ. கர்த்தர் என்ன வாழ வைத்திருக்கார். ದೇವರನ್ನು ಬದುಕಿಸಿದಲು ಮಾಡಿದ್ದಾರೆ. கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார். ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. இன்னைக்கு உங்க முன்னால வந்து நிக்கிறேன். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತಿದ್ದೇನೆ. வாசிக்கலாமா? புலம்பல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். புலம்பலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் மரித்து போகாமல், நீங்கள் மரித்து போகாமல் ஜீவனோடு கூட இருப்பது கர்த்தருடைய கிருபை. ನೀವು ನಾನು ಸಾಯದಿರೋ ದೇವರ ಕೃಪೆ. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் இன்று வரை ஜீவனோட இருக்கிறோம்டா கர்த்தர் எங்கள் மேல் வைத்த கிருபையாய் இருக்கிறது. ನಾವು ಜೀವಂತವಾಗಿ ಇವತ್ತಿರುವುದು ಎಂಬುದು ದೇವರ ಕೃಪೆ ಮಾತ್ರವೇ. நீங்க என்ன பாத்தீங்கன்னா துடிப்பே வைராக்கியத்தை பாத்தீங்கடா. ನನ್ನ ವೈರಾಗ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ರೆ ஒரு காலத்துல மண்ணை நேசிச்ச, மக்களை நேசிச்ச, அதுக்காக விட்டு கொடுத்தேன். ನನ್ನ ದೇಶವನ್ನು ಪ್ರೀತಿಸಿದೆ, ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿದೆ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன நேசிச்சு கல்வாரி சிலுவையில் பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்களுக்காய் அவர் மரித்து இரத்தம் சிந்தி என்ன தூக்கி எடுத்து ஜீவனோடு இருக்கிறபடியினால ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಕಲ್ವಾರಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿರುವುದರಿಂದ என்னுடைய துடிப்பு, என்னுடைய ஆதங்கம், என்னுடைய வைராக்கியம் ನನ್ನ ವೈರಾಗ್ಯವೆಲ್ಲವೂ இயேசுவுக்காக மறிக்கணும். ಯೇಸುಗಾಗಿ ನಾನು ಜೀವವನ್ನು சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. அரிசிக்காக இயேசுவை தேடவில்லை. ನಾನು ಬೇಕಾದವರಿಗಾಗಿ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಲಿಲ್ಲ. பணத்துக்காக இயேசுவை தேடவில்லை. ಹಣಕ್ಕಾಗಿ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಲಿಲ್ಲ. சொத்து பத்துக்காக இயேசுவை தேடவில்லை. ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಗಾಗಿ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಲಿಲ್ಲ. இந்த உலகத்தில் அழிஞ்சு போற காரியத்துக்காக இயேசுவை தேடவில்லை. ಲೋಕದಲ್ಲಿ ನಾಶವಾಗುವ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಯೇಸುವನ್ನು நான் இயேசுவை தேடுவது ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಿದ್ದು பரலோக ராஜ்யத்தை இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಯೇಸು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, யோவான் சுவார்த்த ಬರೆದ ಪುಸ್ತಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ ಆತನ ನಾಮವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡವರು ಯಾವರೋ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ಅವರೆಲ್ಲರೂ ದೇವರ ಮಕ್ಕಳು ಆಗುವುದಾಗಿ ಆತನ ஏன் அப்பா யாரு தெரியுமா? ಅಪ್ಪ ಯಾರು ಗೊತ್ತಾ? வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಸರ್ವವುಳ್ಳ ದೇವರು, அவருடைய பிள்ளைனா, ಆತನ ಮಗು ನಾನು. அவருக்காக எதையும் செய்ய ஆயத்தம். ಆತನಿಗಾಗಿ ಯಾವುದೇ ಮಾಡುವುದು ನನ್ನ ಸಿದ್ಧ. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. உங்க அப்பா அவர்தான். ನಿಮ್ಮ ಅಪ್ಪವೂ ಅವರೇ. அவர் சர்வ வல்லவர். ಆತನು ಸರ್ವ ಶಕ್ತಿ ಉಳ್ಳ. அவர் இன்றும் அற்புதம் செய்வார். ಆತನು ಇಂದು ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತಾನೆ. இன்றும் அதிசயம் செய்வார். அதிசಯ ಮಾಡುತ್ತಾನೆ. இன்றும் அவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்குது. ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. அவருடைய நாமத்தில் வியாதி குணமடைகிறது. ನಾಮದಲ್ಲಿ ರೋಗವು ವಾಸವಾಗುತ್ತದೆ. அவர்தான் ஜீவிக்கும் தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ಆತನ ಜೀವವುಳ್ಳವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஆகவே அவருக்காய் வாழ்வதற்கு, ಆತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುವುದು, அவருக்காய் ஜீவிப்பதற்கு ಆತನಿಗಾಗಿ ಸ್ತುತಿಸುವುದು நாம மிகவும் உறுதியா இருக்கணும். ನಾವು ತುಂಬಾ ಉறுதிಯಾಗಿರಬೇಕು. நாம் பல சபைகள்ல போறனா, ಆ ಸಭೆಗೆ ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. இந்த கிறிஸ்துவ பின்பற்றதை பார்த்தா இந்த குச்சி முட்டாசு ಈ ಕ್ರೈಸ್ತರ ಮಕ್ಕಳು ನೋಡಿದ್ರೆ அந்த இதுக்கு சண்டை பிடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, நான் சபைக்கு வரல, ಚಿಕ್ಕ ವಿಷಯಕ್ಕೆ ಜಗಳ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು, நான் சபைக்கு வர மாட்டேன், ಸಭೆಗೆ ಬರೋದಿಲ್ಲ, சேர்ச்சுக்கு போக மாட்டேன், ನಾನು ಚರ್ಚಿಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. ஏனண்டா எனக்கு பாஸ்டர் அப்படி செஞ்சிட்டாரு, ಯಾಕಂದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಹಿಂಗ್ இப்படி செஞ்சிட்டாரு. ಮಾಡ್ಬಿಟ್ರು. இதெல்லாங்க கிறிஸ்தவம். ಅದೆಲ್ಲ ದೇವರ ಕಾರ್ಯ. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ಎಫೆಸರ್ 2:8 ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಗೊತ್ತಾ? சீக்கிரமா வாசிக்கலாமா? ಬೇಗ ಓದಿ. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ಕೃಪೆಯಿಂದ ವಿಶ್ವಾಸ ಹೊಂದಿ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀವಿ. இது உங்களால் உண்டானது அல்ல, ನಿಮ್ಮಿಂದ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ
ಎಂಬುದು ಅಲ್ಲ. தேவனுடைய கொடை, ದೇವರ ಒಂದು ಕೊಡೆ, தேவனுடைய கிஃப்ட், ದೇವರ ಒಂದು ಗಿಫ್ಟ್ தேவன் ಎಂಬುದು கொடுத்த ஆசீர்வாதம் ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ಆಶೀರ್ವಾದ. படித்தவனுக்கு கொடுக்கவில்லை, ದೇವರು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, பணக்காரனுக்கு கொடுக்கவில்லை, ಹಣಕಾಸಿನವನಿಗೆ அந்தஸ்து ಕೊಟ್ಟಿಲ್ಲ, உள்ளவனுக்கு கொடுக்கவில்லை. ಅಂತಸ್ತಿರುವವನಿಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ஆண்டவர் அங்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ದೇವರು ನಮಗೆ ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. 5ஆம் ஆண்டு தான் படிச்சவன், ನಾನು 5ನೇ ಕ್ಲಾಸ್ ಓದಿದವನು ಮಾತ್ರವೇ, ஐஸ்வர்யவான் கிடையாது, ಶ್ರೀಮಂತನೂ ಅಲ್ಲ, பணம் கிடையாது, ಹಣ ಇಲ್ಲ, சொத்து கிடையாது. ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಇಲ್ಲ. ஆனால் இயேசு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க இப்ப மறிச்சாலும் சொல்லலாம், பரலோகம் எனக்காய் திறந்திருக்கிறது. ಇವಾಗ ನೀವು ಜೀವ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು ಕೂಡ ಹೇಳ್ಬೋದು, ಪರಲೋಕ ನನಗಾಗಿ ತೆಗೆದಿದೆ ಎಂಬುದಾಗಿ. இந்தியால எத்தனையோ பணக்காரர் இருக்கிறாங்க, ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಶ್ರೀಮಂತರು ಇದ್ದಾರೆ, அவர்கள் சொல்ல முடியாது. ಅವರು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பெரிய பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியாது, ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, பெரிய அதிகாரி சொல்ல முடியாது. ಅಧಿಕಾರಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் ஏழைகளாய் குப்பைகளாய் எங்கேயோ இருக்கிற நாம் சொல்ல முடியும். ಆದ್ರೆ ಬಡವರಾಗಿ ಕಸವಾಗಿರುವರು ನಾವು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. நான் உயிரோட இருந்தா இயேசு என்னோட, ನಾನು ಜೀವಂತವಾಗಿದ್ರೆ ಯೇಸು ನನ್ನೊಂದಿಗೆ, நான் மரிச்சா இயேசுவோட. ನಾನು ನನ್ನ ಜೀವವನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಯೇಸು ಒಂದಿಗೆ. சொல்லுங்க ஹalleluya. ಹalleluya. இயேசு இத கொடுக்க தாங்க வந்தாரு. ಯೇಸು ಇದನ್ನು ಕೊಡಲೇ ಬಂದರು. அரிசி கொடுக்க வரல, ಅವರು ಅಕ್ಕಿ ಕೊಡಲು பருப்பு ಬಂದಿಲ್ಲ, கொடுக்க வரல, ಅವರು வீடு வீಡು ಕೊಡಲು ಬಂದಿಲ್ಲ, வீடு கொடுக்க வரல, ಮನೆ ಕೊಡಲು ಬಂದಿಲ್ಲ, வளவு கொடுக்க வரல. ಕೆಲಸ ಕೊಡಲು ಬಂದಿಲ್ಲ. இதெல்லாம் உலகத்து காரியம். ಎಲ್ಲ ಲೋಕದ ಕಾರ್ಯ. தருவாருங்க. ಎಲ್ಲ ಕೊಡುತ್ತಾರೆ. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் ಮತ್ತೆ ಸುವಾರ್ತೆ ಪುಸ್ತಕ 30 சொல்றாரு, 30 சொல்றாரு, 30 ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, எண்ணத்தை உண்போம், ಏನು ತಿಂತೀವಿ, எண்ணத்தை குடிப்போம், ಏನನ್ನು ಕುಡಿತೀವಿ, எண்ணத்தை உடுப்போம், ಏನನ್ನು ಬಸ್ತ ಹಾಕೊಂಡು கவலைப்படாத. ಚಿಂತೆಕೊಳ್ಳಬೇಡಿ, இதெல்லாம் தேவைதான். ಎಲ್ಲ ಬೇಕು. இதுக்காகத்தான் உலகத்தான் ஓடுறான், ಇದಕ್ಕಾಗಿ ಲೋಕದವರು ಓಡ್ತಾರೆ, அஞ்ஞானி ஓடுகிறான். ಎಲ್ಲ ಅದು ಕೂಡ ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. முதலாவது தேவனை தேடு, ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ, அவருடைய ராஜ்யத்தை நாடு, ಆತನ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಿ, அவரை பின்பற்று. ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ, இதெல்லாம் சேர்த்து தருவேன். ಇದೆಲ್ಲ ನಿನಗೆ ಸೇರಿಸಿ ಕೊಡುತ್ತೇನೆ. சொல்லுங்க ஹalleluya. ಹalleluya. எங்க ஊர்ல ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ பைக் வேண்டினா ಬೈಕ್ ಬೇಕಂದ್ರೆ ஜேக்கினும் ஹெல்மெட்டும் ஃப்ரீ. ಜಾಕೆಟ್ ಹೆಲ್ಮೆಟ್ ಫ್ರೀ. ஜேக்கின வேண்டி ಜಾಕೆಟ್ ஹெல்மெட்ட வேண்டி ಹೆಲ್ಮೆಟ್ அப்புறம் பைக் பேண்ட் தருவேன். ಬೈಕ್ ಅಲ್ಲಿ ಫ್ರೀ. அத மாதிரி ಆತರ ஆண்டவருக்காக ದೇವರಿಗಾಗಿ எங்களை அர்ப்பணிச்சு, ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿ, எங்களுக்கு உண்டானதை அர்ப்பணிச்சு, ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ಅರ್ಪಿಸಿ, அவருக்காக வாழும்போது, ಆತನಿಗಾಗಿ அவருடைய ಜೀವಿಸುವ, ராஜ்யத்துக்காக வாழும்போது, ಅವನ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸುವ, இதெல்லாம் சிம்பிள் காரியம் கர்த்தர் கொடுத்துடுவார். ಎಲ್ಲ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. சொல்லுங்க ஹalleluya. ಹalleluya. ஆனால் எங்களுடைய இலக்கு, ಅದು ನಮ್ಮ ಲಕ್ಕು, நம்முடைய தரிசனம், ನಮ್ಮ ದರ್ಶನ, நம்முடைய நோக்கம் ನಮ್ಮ ಲೋಕ, பரலோக ராஜ்யம், ನಮ್ಮ ರಾಜ್ಯವೇ, பரலோக ராஜ்யம்.